நடிகர் சூர்யா அவர்கள் இப்போ ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் சூர்யாவோட 45வது மூவி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக டைரக்டர் வெற்றிமாறனோட இயக்கத்தில் வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்குது. இப்போது டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுற ஜிவி பிரகாஷ் அவர்கள் வாடிவாசல் படத்தோட மியூசிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா இன்னைக்கு ட்வீட் போட்டு தெரிவிச்சிருக்காரு. கலைப்புலி தானு அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் ஜூன் ஜூலையில் ஸ்டார்ட் ஆக போகிறதா நியூஸ் வந்திருக்கு. இப்போது சாங் கம்போசிங் ஒர்க் ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் அடுத்த புதிய படம் பைசன் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. படம் ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு ரூரல் ட்ராமா படம். டைரக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் இந்த படம் இந்த 2025 ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு மாரி செல்வராஜோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. படத்தில் துருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன், பசுபதி லால்லாம் நடிச்சிருக்காங்க. படம் இந்த 2025 ரிலீஸ் ஆக போகுது. படம் பக்காவான கபடியை பேஸ் பண்ணி இருக்க போகுது. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் அடுத்த படம் கூலி. டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் அனிருத் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணி சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ட்ரீசர் ஏப்ரல் 13 இல்லைனா ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு வெளியாக போகிறதா அன்அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. படத்தில் ரஜினிகாந்த், அமீர் கான், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன்லாம் நடிச்சிருக்காங்க. படம் இப்போது தயாராகி வந்துட்டுருக்கு. கூலி படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நடிகர் நாகை செட்டினியா சாய் பல்லவி நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன தாண்டல் படம் இப்போ அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் மல்டி லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் ஆகுது. படம் தேட்டரில் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் 115 கோடிக்கு மேலே உலகம் முழுவதும் வசூலாகி இருக்கிறதா கலெக்ஷன் ரிப்போர்ட் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. படம் இப்போது இன்னைக்கு அஃபிஷியலாகவும் ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகிருக்கு. தமிழ் சினிமாவில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படத்தில் ஒன்று ராபர் படம் மார்ச் 14 தமிழ்நாடு தேட்டர்கள் ரிலீஸ் பை. இந்த படத்தை சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி வாங்கி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படத்தோட அஃபிஷியல் ஃபுல் ஆடியோ இன்னைக்கு யூடியூப்பில் வெளியிடுறாங்க. நடிகர் சித்தார்த், நயன்தாரா, மாதவன் நடிப்பில் அடுத்த புதிய படம் டெஸ்ட். படம் தயாராகி ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. படம் இப்போ அஃபிஷியலாக டைரெக்டாக ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் ரிலீஸ் பண்ணுறதா ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. அஃபிஷியலாக படம் ஏப்ரல் 4 தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் லாங்குவேஜில் ஏப்ரல் 4 டைரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் ரிலீஸ் ஓடிடி தேதி அறிவிச்சிருக்காங்க.